ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரிசர்ச் கம்பெனட். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து மேக் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ லைஃப் ஃபெர்டிலிட்டி லைஃபை ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ லைஃபை ப்ராஜெக்ட் தான் லைஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைஃபைன்றது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க ஜென்ரேஷன்ல ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒய்ஃபையை விட கொஞ்சம் அட்வான்ஸான இருக்க டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃபை. பட் ஆனா இது இன்னும் மார்க்கெட் நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வரல. இன்னும் டெஸ்டிங் மோட்ல தான் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இந்த லைஃபை ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு லைட் இருக்கு, அதாவது ஒரு டியூப் லைட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய லைட் ரேடியேஷன், அதுல இருந்து ஒரு டேட்டாவை நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இன்னொரு ஒரு சோலார் வந்து வச்சிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்ல. ஸோ அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அதை ரிசீவ் பண்ணிட்டு எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாம அந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனா நான் வந்து வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2mm LED யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன ஒரு லைட் ரேடியேஷன் யூஸ் பண்ணி காட்ட போறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து சோலார் பேனல் வந்து வேணும். இது வந்து 6 வோல்ட் சோலார் பேனல் 100 mAh. இந்த சோலார் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோலாருக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாக் ஒயர் வந்து வேணும். ஸோ இது வந்து நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணும் பார்த்தியா, அந்த ஜாக் ஒயர் தான் 2 வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ என்கிட்ட வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஜாக் ஒயர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆக்ஸ் கேபிள் இருந்தீங்கன்னா அது வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா LED லைட் வந்து எடுத்துங்க, 2mm LED லைட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் LED வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து தேவைப்படுது. இதுக்கான மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 220 Ohm ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்ளை கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேட்டரிக்கான கனெக்டர் பின் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜாக் ஒயர் வந்து எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜாக் ஒயரில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த லப்பர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற லப்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் 4 ஒயர் வந்து இருக்கும். ஸோ இதில் க்ரீன் ஒயரு ப்ளூ ஒயர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டேரக்ட் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும். ஏன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிரவுண்டு, இது முக்கியமாக தேவை. இன்னொன்று ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து மைக் ஒயரு. ஸோ நம்மளுக்கு மைக் ஒயர் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒயர் மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் வந்து நீங்கள் இந்த 2 ஜாக்கில் நீங்கள் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வந்து எடுத்துங்க, 6 வோல்ட் சோலார். ஸோ இதுக்கான கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் ஒயர் வந்து எடுத்துங்க. ஸோ இதுக்கான கனெக்ஷன் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சேனலும் லெஃப்ட் சேனலும் கனெக்ட் பண்ணோம் பார்த்தியா, அங்கே வந்து கொடுத்துங்க. நெகட்டிவில் வந்து கிரவுண்ட் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் கனெக்ஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா LED லைட்டு. ஸோ அதுக்கான கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த LED லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீடு வந்து கொடுத்துருக்கோம். சின்னதாக இருக்கிற கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கிற கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 220 Ohm ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் பின் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாக் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எடுத்துக்கங்க. ஸோ அதில் இந்த கிரவுண்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து LED உடைய நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரவுண்ட் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 9 வோல்ட் கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான பாசிட்டிவ் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரில் நெகட்டிவ் ஒயர் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டோடைய கனெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டு ஃபிகரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டில் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த LED கனெக்ஷன் பண்ண பார்த்தியா, ஸோ அந்த இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்ட் அதே போல் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் சின்ன ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த LED வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்ட்போர்டை வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண கார்ட்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியை வந்து ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன் நான். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ அதே போல் இங்கே நம்ம பேட்டரி வந்து கனெக்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த 9 வோல்ட் பேட்டரியை வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நம்ம 9 வோல்ட் சப்ளை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியாது. ஸோ இந்த ஜாக் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நான் வந்து மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ணால் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சாங் வச்சு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி பாடுதுட்டு நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து சாங் வந்து ஆன் பண்ணுறேன் நான். ஸோ நான் கிட்ட எடுத்துகிட்டு போக போக பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட் ரேடியேஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது நடுவில் எதனா டிஸ்டர்ப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன மெத்தடில் வந்து சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மொபைலில் வந்து ஒரு ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஜாக் மூலிமா. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ரேடியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு நம்ம கொடுத்துருக்க சப்ளை மூலிமா இந்த எல்இடியில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த சோலார் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிசீவ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த ரிசீவ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இப்படி பிளிங்க் ஆகி தான் எரியும். அப்போ தான் வந்து ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். சிம்பிள் ப்ராசஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லைஃப் ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டெக்னாலஜி அது வந்து மேக் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக மேக் பண்ணியிருந்தோம் ஒரு எல்இடி யூஸ் பண்ணி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட். ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோலார் பேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 120 rupees இருந்துச்சுன்னா நீங்களே வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டான எதனா ஒரு டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் Resistor.